நான் தான் ஃப்ளைட்டோட கேப்டன் சரண். நம்ம ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு. வி ஆர் ஆல் டையிங். நம்ம எல்லாம் சாக போகிறோம். அடுத்து ஹைஜாக்கர்ஸ் கேப்டன் சரணுக்கு கொடுக்குற ஆர்டர், இந்த ஃப்ளைட் பாகிஸ்தானோட லாகூர் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆனால் பாகிஸ்தானோட லாகூர் ஏர்பேஸ் நம்ம ஃப்ளைட்டை அலோடு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோடு பண்ணவும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம லேண்ட் ஆஃப் பண்ணலாம்னு நினச்சாலும் அந்த லாகூர் ஏர்ஃபேஸோட மொத்த லைட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அடுத்து நடந்தது என்ன? கேப்டன் சரண் அந்த ஃப்ளைட்டை ஹைவேல இறக்கலாம் அப்படின்றதுக்காக அவரோட ஸ்பீடை குறைச்சி ஹைவே கிட்ட லேண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த லாகூர் ஏர் ஸ்பேஸில் சொல்கிறாங்க, நாங்கள் கிராஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் ஃப்ளைட்டில் ஃபியூலிங் இன்னும் 5 மினிட்ஸில் ஃபுல்லாக காலியாக போகுது. வி ஹாவ் நோ சான்ஸ் டு ஃப்ளை. வி ஹாவ் நோ சான்ஸ் டு ஃப்ளை. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் IC-814. இந்த நேபாள் ஏர்போர்ட்டில் இருந்து டெல்லி கிளம்புற ஃப்ளைட்டு தான் IC-814. இந்த ஃப்ளைட்டில் ஹைஜாக்கர்ஸோடு சேர்த்து 150 பயணிகளும் 16 கேப்டன் சரணோட டீம்மேட்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட போகுது அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணலாம், ஹைஜாக்கர்ஸ் கிட்ட எப்படி இத்தனை செக்யூரிட்டியை தாண்டி வெப்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்தியாவை தவிர மிச்ச எந்த ஏர்லைன்ஸுமே இந்த அளவுக்கு செக்யூரிட்டி செக்கிங் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளைட் கிளம்புறது நேபாளோட காத்மாண்டு அப்படின்ற பிளேஸில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற பாஸ்போர்ட் எல்லாமே போலியானது. இந்த விஷயத்தில் பாகிஸ்தானோட தீவிரவாத இயக்க தலைவரான தாவூத் இப்ராஹிமுக்கும் நேபாளில் இருக்க தீவிரவாதிக்கும் சில தொடர்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் கீழே பார்க்குற 5 புகைப்படங்கள் தான் 5 ஹைஜாக்கர்ஸ். அவங்களோட பேரை அவங்க சீஃப், பர்கர், போலா, டாக்டர் சங்கர் அப்படின்னு நிக் நேம் வச்சுக்கிட்டாங்க. 24 டிசம்பர் 1999 4 மணி சாயந்தரம் ஃப்ளைட்டு வந்து நேபாளோட காத்மாண்டுவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு போகுது. இந்த IC-814ஓட மொத்த ட்ராவலிங் டைம் 2 ஹவர்ஸ் மட்டும்தான். ஆனால் ஃப்ளைட் கிளம்பி 1 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது சரியாக 5 மணி அளவில் பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சடனாக எந்திரிச்ச ஹைஜாக்கர் தாங்கிட்ட இருக்க துப்பாக்கியை காட்டி மொத்த பேசஞ்சர்ஸையும் மிரட்டி, அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த 4 ஹைஜாக்கர்ஸும் மொத்தமாக போய் கேப்டனையும் இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹைஜாக் பண்ணப்பட்டு 1 ஹவர் கழித்து நியூஸ் மூலமாக தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே இந்த விஷயம் தெரியுது. மிகப்பெரிய கம்யூனிகேஷன் லாஸ் அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்த சொல்லணும். அடுத்து ஹைஜாக்கர்ஸ் துப்பாக்கியை காட்டி, நாங்கள் பேசஞ்சர்ஸை கொலை பண்ணிடுவோம், நாங்கள் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போகலை அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டோட கேப்டன் சரண் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் ஹைஜாக்கர்ஸ் ஒரு பேசஞ்சரை ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் கேப்டன் சரண் உடனே, சரி இப்போ ஃப்ளைட்டை எங்கே லேண்ட் பண்ணணும் சொன்ன உடனே ஹைஜாக்கர்ஸ், இப்போ இந்த ஃப்ளைட்டை நீங்கள் பாகிஸ்தானோட லாகூருக்கு கொண்டுட்டு போகணும். அதை கேட்ட உடனே நம்ம கேப்டன் சரண் அக்செப்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ளைட்டோட ஃபியூலிங் கெப்பாசிட்டி ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னு ஹைஜாக்கர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹைஜாக்கர் கிட்ட இருக்கிற ஏர்பேஸில் எங்கே ஃபியூலிங் கிடைக்குமோ அங்கே போய் லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் சரண் உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அம்ரிஷ்டர் அப்படின்ற ஏர்பேஸில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹைஜாக்கர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்களோட குறிக்கோள் எல்லாமே பாகிஸ்தானோட லாகூரில் லேண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். சப்போஸ் நம்ம இந்தியன் ஏர்பேஸில் லேண்ட் பண்ணுனா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக லாகூர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கேப்டன் சரண் லாகூரோட ஏர்பேஸில் லேண்டிங் பெர்மிஷனுக்காக கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் லாகூர் ஏர்பேஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறல. திரும்ப கேப்டன் சரண் லாகூர் ஏர்பேஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் லாகூர் ஏர்பேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் தான் கார்கில் வாரும் போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக கேப்டன் சரண் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, 1 ஹவர் தான் எங்களால் ஸ்கையில் பறக்க முடியும், அதுக்கு மேலே எங்கிட்ட ஃபியூலிங் இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறமும் லாகூர் ஏர்பேஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹைஜாக்கர்ஸ் உடனே சரௌண்டிங்கில்
கிட்டக்க இருக்கிற ஏதாவது ஒரு ஏரியாவில் ஃபியூலிங்காக லேண்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட கேப்டன் சரண் உடனே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அம்ரிட்சர்ன்ற பிளேஸில் லேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஹைஜாக்கிங்கில் கேப்டன் சரண் இன்டெலிஜென்ட்டாக மொத்த வேகத்தை ரொம்பவே பாதியாக குறைச்சி அந்தளவுக்கு ஸ்பீடை கம்மியாகவே மெயின்டைன் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த கம்மியான ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற டைமில் என்எஸ்ஜி கமாண்டோஸ் நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருக்க வாஜ்பாய்க்கும் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஹைஜாக் பண்ணுற விஷயமே தெரிய வருது. அதனால் உடனே அம்ரிட்சரில் ஃபியூலிங்காக லேண்ட் பண்ணுற அந்த ஃப்ளைட் IC-814 என்எஸ்ஜி கமாண்டோஸை அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் பஞ்சாப் போலீஸ் டீமுக்கு ஆர்டர் போட்டுட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. பஞ்சாப் போலீஸ் உடனே ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா என்எஸ்ஜி கமாண்டோஸ் இங்கே ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதுக்குள்ளே ஃபியூலிங் பண்ணுற அந்த டேங்குக்குள்ளே 3 பேர் நம்ம ஆட்களை அனுப்பி விட்டு ஃபியூலிங் பண்ணுற டைமில் நம்ம அந்த ஃப்ளைட்டோட டயரை பஞ்சர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டால் டேக் ஆஃப் ஆக முடியாது. இதுதான் அவங்களோட மெயின் பிளானாகவே இருந்துச்சு. இந்த பிளான் அந்த குரூஷியல் டைமில் ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே டேங்க்குள்ளே அவங்க ஆட்கள் 3 பேரை வச்சு ஃபியூலிங் பண்ணுற ட்ரக்கை அனுப்பிச்சி விடுறாங்க. ஆனால் அந்த டிரைவரு கம்யூனிகேஷன் மிஸ் பண்ணதுனால ரொம்ப வேகமாக அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு போனதுனால இந்த எல்லா விஷயங்களையுமே ஃப்ளைட்டோட முன்னாடி இருக்க காக்பீட்டில் இருந்து பார்த்த ஹைஜாக்கர்ஸுக்கு ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஹைஜாக்கர்ஸு உடனே கேப்டன் சரண்கிட்ட இப்போ ஃப்ளைட்டை உடனே டேக் ஆஃப் பண்ணுங்கள், எவ்வளோ ஃபியூல் இருக்கோ பரவாயில்லை, அதை வச்சு எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போனால் போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூபின் பத்தியால் அப்படின்ற பேசஞ்சரை ஃபயர் பண்ணுறாங்க. உடனே கேப்டன் சரண் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. 25 டிசம்பர் காலை 3 மணியை போல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த ஃப்ளைட்டில் தோமர் அப்படின்ற ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த அட்டல் பிகாரி வாஜ்பாயோட செக்ரட்டரியான NK சிங்கோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் தோமர். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உங்களோட டிமாண்டை சொல்லுங்கள் அப்படின்னு ஹைஜாக்கர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. ஹைஜாக்கர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைஜாக் பண்ணுற டைமில் அவங்க மனசில் இருந்தது என்னவோ அவங்களோட தீவிரவாத அணித்தலைவர் மொலானா அசாத்தை ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெய்ஷ்-இ-முகமது அண்டு ஹர்கத் உல் முஜாஹிதீன் இந்த 2 தீவிரவாத குழுக்களும் சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட 16.5 கோடி டிமாண்டையும் 36 பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சத் அஃப்கானி அப்படின்ற தீவிரவாதியை நம்ம இந்தியாவில் புதைச்சி வச்சுருக்காங்க, அவங்களோட சபப்பெட்டியையும் எங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்டையும் வைக்கிறாங்க. இந்த 3 டிமாண்டும் கவர்மெண்ட்டை இன்னுமே ப்ரெஷரில் கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜஸ்வந்த் சிங் பாகிஸ்தான் ப்ளஸ் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் ஆர்மி கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம இந்தியன் ஃப்ளைட் IC-814 அம்ரிட்சர்லேருந்து கிளம்பி பஞ்சாபோட லாகூரை ரீச் பண்ணுறதுக்காக லாகூர் ஏர்பேஸில் பெர்மிஷன் கேட்குறாங்க. லாகூர் ஏர்பேஸு திரும்பவும் இந்த பெர்மிஷனை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபியூலிங் இல்லாத காரணத்தினால, ஏன் அப்படின்னா அம்ரிட்சர்லையும் நம்ம ஃபியூலிங் போடலை, NSG கமாண்டோஸ் ப்ளஸ் பஞ்சாப் போலீஸ் வந்ததுனால. இப்போ நம்ம ஃப்ளைட்டில் 5 நிமிஷத்துக்கான ஃபியூல் மட்டும்தான் பாக்கி இருக்குது. இந்த டைம்லையும் பாகிஸ்தானோட ஏர்பேஸு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் ஏர்லைனு தெரியாமல் கூட லேண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு லாகூர் ஏர்பேஸோட மொத்த லைனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏர்பேஸ் எங்கே இருக்குது, எங்கே லேண்ட் பண்ணணும் அப்படின்றதே கேப்டன் சரனுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. ஒரு பக்கம் 5 நிமிஷம் தான் இருக்குது, ஃபியூல் முடிகிறதுக்கு 4 நிமிஷமாக குறையுது. கேப்டனோட ப்ரெஷர் லெவல் ரொம்பவே அதிகமாகுது. லாகூர் ஏர்பேஸுக்கிட்ட இந்த மாதிரி எங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே
தீவிரவாதிகள் இருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு சிகிச்சைகளும் மருந்துகளும் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம எங்களோட ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூலும் இல்லை, இப்போ நீங்க அலோவ் பண்ணல அப்படின்னா நாங்க ஹைவேல தான் லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேப்டன் சரண் நெக்ஸ்ட் லாகூர்ல லேண்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைக்குது. ஆனா அங்க சிகிச்சைகள் எல்லாமே அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உடனே பாகிஸ்தான் கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையான ஃபியூலிங்கை நாங்க பண்ணி கொடுக்குறோம், ஆனா நீங்க வேகமா இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அடுத்து அவங்களோட கண்ட்ரியான ஆப்கானிஸ்தான்ல கந்தகார் அப்படின்ற ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அங்கேயும் பெர்மிஷன் கிடைக்காத ஒரு காரணத்தினால யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ஆன ஓமன் கண்ட்ரியில பெர்மிஷன் கேட்குறாங்க. அங்கேயும் அலோட் பண்ணாத காரணத்தினால ஃப்ளைட்டை துபாய் பக்கம் திருப்புறாங்க. துபாயில் இவங்களுக்கான பெர்மிஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன், நாங்கள் உங்களில் பாதிக்கப்பட்ட யாருக்கும் சிகிச்சைகள்லாம் கொடுக்க முடியாது, ஃபியூலிங் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் இந்தியன் கவர்மெண்ட் துபாய் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் அந்த ஃப்ளைட்டை அங்கே வச்சிருங்க, நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெர்மிஷனை கேட்குறாங்க. இதை துபாய் கவர்மெண்ட் எங்கள் மண்ணில் எங்கள் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்க முடியும், வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒப்புதலை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் கேப்டன் சரண் ஃப்ளைட்டில் ஏற்கனவே காயமடைஞ்சு இருக்க ருபித் பத்தியால் ப்ளஸ் அவங்களோட ஒய்ஃபையும் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம், ஏன்னா இவங்க ரொம்ப காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ரெக்வஸ்டாக தீவிரவாதிகள்கிட்ட கேட்குறாங்க. சொன்ன உடனே அந்த ஹைஜாக்கர்ஸ் ஓகே அப்படின்னு அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்மளோட ஃப்ளைட்டு ரீச் பண்ண வேண்டிய இடம் ஆப்கானிஸ்தானோட கந்தகார். இந்தியன் ஃப்ளைட் ஆப்கானிஸ்தானோட கந்தகாரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் ஆர்மி மொத்தமாக நம்ம இந்தியன் ஃப்ளைட்டை கவர் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு டே 3 டிசம்பர் 26, 1999. கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டை யாருமே கண்டுக்கிறல அப்படின்னு தான் சொல்லணும். அது வரைக்கும் இந்த பக்கம் பேச்சுவார்த்தைகள் ISIS தீவிரவாதிகளோடையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ப்ளஸ் ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனலாக இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, 36 பிரிசனர்ஸை நீங்கள் வெளிவிடணும்னு அவசியம் இல்லை, 3 எங்களோட மொலானா அசாத்தையும் அதோட சேர்த்து 2 பர்சனலையும் நீங்கள் பாகிஸ்தான்லேயே கொண்டு வந்து திரும்ப விட்டுறணும். இது மட்டும் இல்லாமல் அந்த 5 ஹைஜேக்கர்ஸையும் நாங்களே திரும்ப கூட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒப்பந்தத்தை முன்வைக்கிறாங்க. ஃப்ளைட்டு ஹைஜேக் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 6 நாட்களை தாண்டிருச்சு. ஃப்ளைட்டில் இருக்கிற குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க யாருக்குமே உணவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமே ஓவர்ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக அந்த ஒப்பந்தத்தை இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியாவோட NSG கமாண்டோஸை அனுப்பி இந்தியாட்ட இருக்கிற அந்த 3 தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானில் விட்டுட்டு ஆப்கானிஸ்தானில் கந்தகாரில் இருக்கிற நம்ம ஃப்ளைட்டை கேப்சர் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணி திரும்ப கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற அஃபீஷியலான ஆர்டரை 3 நாடுமே அக்செப்ட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விடுறாங்க. இன்னைக்கு நாள் 31 டிசம்பர் 1999. ஃபைனலாக இந்தியன் NSG கமாண்டோஸ் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களையும் ரெஸ்கியூ பண்ணி நம்ம இந்தியாவுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பேசஞ்சர்ஸில் 10 பேர் சில காயங்களோடையும் 2 பேரை மட்டும் துபாயில் அட்மிட் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ரூபின் ஹத்தியாலு அப்படின்றவங்க உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட மனைவி அன்னைக்கு ஹைஜேக்கர்ஸ் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே இந்த விஷயத்த நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட தெரிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் 1989 யூனியன் மினிஸ்டரோட சிஸ்டரை ஃப்ளைட்டோட ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் இந்தியன் கவர்மெண்ட்டு ரொம்பவே வேகமாக ஆக்ஷன் எடுத்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணாங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம மக்கள் முன் வச்சாங்க. இந்தியாவில் இருக்கிற நாட்டு மக்களோட உயிர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் முன் வரும் அப்படின்ற விஷயத்த மக்களோட பெரிய ஒரு வாக்குவாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட்டு இனிமேல் இந்தியன் ரயில்வேஸில் ஹைஜாக்ன்ற ஒரு விஷயமே நடக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு ரொம்ப பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸை ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் கொண்டு வராங்க. ஃபைனலாக நம்ம ஃப்ளைட் IC-814 2001 ரிட்டையர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கான லாங்கஸ்ட் டென்யூரை முடிச்சிருச்சு IC-814. இந்த உண்மை சம்பவத்தில் இருந்து கேப்டன் சரண் அப்படின்றவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் இந்த டைமில் எடுத்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உண்மை சம்பவத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அம்ரிட்சர் UPயில் நம்மளோட NSG கமாண்டோஸ் வர்ற வரைக்கும் பஞ்சாப் போலீஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
அங்கேயே நம்ம ரெஸ்கியூ பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு உண்மை சம்பவ கதையை உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா சொல்றேன். இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நன்றி.